ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் 20 days சேலஞ்சோட டே வந்து 15 பார்த்தீங்கன்னா 15 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம் இல்லையா. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 5 daysல என்ன நடக்க போகுது, எவ்வளோ குறைய போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்குண்ட நமக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ வருமோ என்னமோ தெரியாது, ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இல்லையா. அதனால் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கேஜிலேருந்து இவ்வளோ கேஜியில் கம்மி பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு 70 kg இருந்தீங்கன்னா ஒரு 5 kg கம்மி பண்ணணும், ஒரு 2 kg கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா. அந்த எவ்வளோ கேஜி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணீங்க, எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் எவ்வளோ கேஜி டார்கெட் பண்ணேன், எவ்வளோ கேஜி இருந்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். 96.800 இந்த வெயிட்டு தான் இருந்தேன். இப்போ குறைஞ்சிருக்குது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 94 415 நினைக்கிறேன், 450 கிராம், 94 450 கிராம் வந்து இருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 kg 2.5 kg பக்கமே நான் குறைஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி டே வந்து ரொம்ப 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 சூப்பராகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வைபாக நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. எனக்கு வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமுமே இல்லை. நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வேலை செய்ய வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறது, ஒரு வேலை செய்யணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் சோம்பேறித்தனம் படாமல் இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. கால்குலேட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம் இல்லையா, சமையல் பண்ணுறதுக்கு சாம்பார் வைக்க ஒரு அரை மணி நேரம் ஆகுமா, பருப்பு வேக ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரி, பருப்பு வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும், காய்கறி வெட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா சரி 10 நிமிஷம் வேலை தானடா, நம்ம முடிச்சிட மாட்டோமா, 10 நிமிஷம் ஏன் நம்ம 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக வேகமாக முடிச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனமாக படாது. முக்கால்வாசி பேர்த்துக்கு இந்த பாத்திரம் விளக்குறது ரொம்ப 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 வந்து ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். பெரிய ஐயோ சோம்பேறியோ இப்படி கிடக்கே எப்படா விளக்குறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் தான். நம்ம வந்து கம்மியான பாத்திரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாத்திரம் சேராது. அதுவும் இல்லாமல் அப்பப்போ நம்ம வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா, சாப்பிட்ற தட்டாக இருக்கட்டும், ஏதாவது டீ குடிச்சிங்கன்னா அப்போ ஒரு 4 பேர் இருப்பீங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் அப்பயே கொண்டு வந்து கழுவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பாத்திரம் சேராது. உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் படாமல் இருக்கும். ஒருவேளை ரொம்ப பாத்திரம் சேர்ந்துச்சுனாலும் அது விளக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான். அது ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு அதிகமாக 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் விஷயமே. ரொம்ப ரொம்ப வந்து சோம்பேறித்தனப்படாமல் இருங்க. வந்து கிரிப்பாக இருந்தீங்க, சரி எனர்ஜெட்டிக்காக அப்படியே இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே வந்து சூப்பராக போகும். யார்ட்டையும் நம்ம எந்த பேச்சும் வாங்காமல் இருப்போம் இல்லையா. வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா மாமியார் எனக்கு கிடையாது. வீட்டில் யாராவது மாமியார் வேறு யாராவது நாத்தனார் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, என்ன நீ இந்த மாதிரி வேலை செய்வீங்க, இப்படி தான் வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. என் மருமக ஒரு வேலைக்கு ஆக மாட்டான். ஒரு வேலையை சொன்னால் 1 மணி நேரம் இழுத்து அது 1 மணி நேரத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு வருவான். துணி வைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் வைக்கிறதா இருக்கட்டும், இவன்கிட்ட வேலை சொன்னால் அடுத்த நாள் காலையில் தான் செய்வான். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திட்டுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒரு சில வீட்டில் எல்லாம் நம்ம போயிருக்காங்களா, அவங்க வந்து நேரடியாக என்னடே சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் பண்ணுவியாம்மா, நான் என் மருமையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேறாம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட விருப்பம், அவங்களோட இது, அவ்வளோதான். அவங்க அப்படி தான் வளர்ந்துருக்காங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒன்று எதிர்கொள்ள. இப்போ நான் வேகமாக செய்கிறேன்ட்டுன்னா அது என்னோட விஷயம், என்னோட பர்சனல். நான் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன். அவங்க வந்து சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நம்ம மெதுவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெதுவாக செய்வாங்க. இதுதான் வந்து விஷயமே, வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நம்ம பார்க்குறவங்க வந்து நம்மளே தப்பாக தான் பேசுவாங்க. ஒரு வேலை கொடுத்தா 1 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு கிடப்பா அப்படின்ட்டு. சரி, நம்ம வெயிட் லாஸ் பற்றி பேசுவோம். அது ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுல. சரி, நீங்கள் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். 94 வந்து சம்திங் இருந்தேன், மறந்துட்டேன். மறுபடியும் 94 சம்திங் தான் இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து காலையில் கரிஞ்சீரக தண்ணி எடுத்துகிட்டு வரேன். கரிஞ்சீரக தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரிஞ்சீரக தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம குடிச்சுக்கலாம்.
கசக்காது, ஆனால் வந்து அது குடிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். அப்புறம் இன்னைக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காளான் இருக்குது. காளான் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி சொல்கிறது மட்டும். காளான் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் ஒரு ஐடியாவும் வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போதும் போல் ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் இருக்கேன். அது குடிச்சல ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் வாமிட் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஏப்பம் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். வந்து காலையிலேயே 5 நிமிஷம் நம்ம பேசிட்டோம் இல்லையா, வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா என் பொண்ணு எந்திரிச்சிட்டு வந்து அம்மா காப்பி அம்மா சோறு அப்படின்னு ஆரம்பிச்சிடுவா. சரி, நம்ம வேலையை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 9 மணி ஆகுது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி ப்ளஸ் வந்து மசாலா இதெல்லாம் போட்டு கேரட்டு, கேபேஜு, அப்புறம் வந்து மஷ்ரூம் எல்லாமே போட்டு வெங்காயம் இது மட்டும் தான் நான் அந்த 4 தான் போட்டிருக்கேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ரெசிபிஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன், பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா. நான் போய் சாப்பிட்டு இருந்தாரு, ரொம்ப பசிக்குது. இதோட கலோரிஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். சரி, அடுத்து சொல்கிறேன். ஹாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 3:30 ஆகுது, சாரி 3:45 ஆகுது. நான் ஏன் இந்த டைமிங்கில் வந்து லஞ்சுக்கு வந்து நான் லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம 2 நேரம் தான் சாப்பிட்றோம். காலையில் 9:30க்கு சாப்பிட்டா மதியம் வந்து எப்போதும் போல் 1 மணி 12:30 அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அவளுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பசி எடுத்துரும். அதனால ஒரு அந்த ரீசன்னால் அந்த மதியத்துக்கும் சாயங்காலத்துக்கும் மிடில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பசி கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதனால வந்து நம்ம வந்து சரின்ட்டு இந்த டைமிங்கில் சாப்பிட்றது. நம்ம வந்து என்ன இன்றைக்கி எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து பீட்ரூட் பொரியல், மஷ்ரூம் காலையில் சாப்பிட்டோம் இல்லையா, மஷ்ரூம், கேரட், கேபேஜ், அப்புறம் வந்து ஆனியன்லாம், இந்த 4 தான் போட்டு செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபிஸ் வந்து நான் வந்து ஹாஸ்டலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மதியத்துக்கு வந்து லஞ்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி இல்லைன்னா டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக, டெய்லி சாப்பிடக்கூடாது, டெய்லி சாப்பிட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஒன்றும் வந்து பாலே வந்து எடுத்துக்காமல் அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா. டயட் வந்து எக்ஸசைஸ் பண்ண மட்டும் தான் குறைக்க முடியும். சாப்பிட்டாதான், சாப்பிடாம இருந்தாலும் ஒன்றும் குறைக்க முடியாது. ஃபுல்லாகவே சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு குறையாது, சரிங்களா. நம்ம கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். எடுத்தோடனே நம்ம அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் போட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நாள் அப்புறம் வந்து எப்படின்னா அப்போ வந்து நம்ம டயட்டை முடிச்சிடும், வெயிட் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டீ 3 டீ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம் வச்சுக்கிங்களா, அப்போ மறுபடியும் உடம்பு வந்து மறுபடியும் சரின்னு அதுக்கு தகுந்த அப்படியே ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் கம்மியாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம், சரிங்களா. நான் என்ன உளறேன்னு எனக்கு சிரிப்பு வருது. உளரல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான் அந்த விஷயம். சரி, நான் நிறைய ரோலிங் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரிலாம் முடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான் விஷயம். சரி, நான் வந்து லஞ்சை வந்து சாப்பிட்டு வந்துடுறேன். டீ வைக்கலான்னு கொஞ்சமாக பால் காய வச்சுருக்கேன். மணி 3:45 ஆகுது. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் வந்து எந்திரிச்சு வரங்கொட்டி நம்ம வந்து டீ வச்சுட்டு அவளுக்கும் சேர்த்து நம்ம பாலாத்தி வச்சுட்டு அப்படியே வந்து 4 மணிக்கு பால்காரங்க வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட போய் பால் வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்படியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி கொஞ்சம் வந்து நம்ம வீட்டை கொஞ்சம் பக்திமயமாக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு என்னோடய வேலையை பார்க்குறேன். நீங்களும் உங்களோட வேலையை பாருங்கள். எனர்ஜெட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கோதுமை ரவை தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதோட கலோரிஸ் பார்த்திங்கன்னா 150 கலோரிஸ். கோதுமை ரவையில் வந்து நம்ம கொத்தமல்லி சரி கேரட் பீன்ஸ்லாம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா எம்டியாக தான் செஞ்சுருந்தேன். எப்படின்னா வெங்காயம் தக்காளி அது மட்டும் தான் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். இதுதான் வந்து நைட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஒரு 7:30 போல் தான் சாப்பிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி அது டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.